இந்த சேனல்ல ப்ரொவைட் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து எத்திக்கல் ஹேக்கிங் படிக்க ஏதாவது யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைன் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து இது எப்படி என்ன அதை பற்றி வந்து உங்களுக்கு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு டாப் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க. ஐ திங்க் ஒரு 5 to 6 years முன்னாடி இருக்கலாம். ஸோ நான் வந்து ரீசெண்டாக எப்போ லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து ஒரு ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது தான் இது பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கினேன். ஸோ ட்ரையாக்மி வந்து நல்ல பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நல்லா சொல்லி தருவாங்க. அண்ட் இதில் பெய்டும் இருக்குது, அண்ட் தென் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரீயில் வந்து எப்படின்னா எல்லாத்தோட பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க. நீங்கள் லேர்னில் போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பார்ப்பீங்க லேர்ன். இதுக்கும் வந்து ஒரு VPN இருக்குது. VPN மூலமாக கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கான ஒரு சிஸ்டமும் கொடுத்துருவாங்க இதுலேயே வந்து. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் லேர்ன் பண்ணி நினைக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ ட்ரையாக்மி வந்து நல்லா இருக்குது. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய வந்து விளையாடி நிறைய பேட்சஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து ப்ளே பண்ணுறதில்ல. இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ளே பண்ணுறதுலேருந்து. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், இதுக்கு மாதிரி வந்து இதை பற்றி கேள்விப்படாமல் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரோ தான் இது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து லேர்னிங் பார்ட்ஸ் கொடுக்க போகிறேன். இன்ட்ரோ டு சைபர் செக்யூரிட்டி. ஸோ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டினா என்னென்னு தெரியணும் அப்படின்னா வந்து இது கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுலேயே நிறைய வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுப்பாங்க. ஒரு பிகினருக்கு வந்து எப்படி வந்து கைட் பண்ணி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் இப்படி தான் லேர்ன் பண்ணிக்கினேன் ஆல் தி ஸ்டெப்ஸ். ஸோ சில கண்டென்ட்ஸ் வந்து அப்கிரேட் டு ப்ரீமியம் ஆக்சஸ் இருந்தால் தான் உங்களுக்கு லோட் ஆகும். அண்ட் சிலருமே நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாம். அதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம். அந்த மற்றதெல்லாம் வந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோ டூ கொடுத்துட்டு அண்ட் தென் ரிசீம் கொடுத்தா வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் லேர்னிங் வந்து. ஸோ நீங்கள் ஒன்றுனா கொடுத்து அந்த பேட்ச் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வந்து நிறைய இருக்குது. வெப் அப்ளிகேஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு வந்து தனியாக இருக்கும். அண்ட் தென் ஃபண்டமெண்டல்ஸ் ஜூனியர் பென்டெஸ்டிங் டெஸ்டிங்குள்ளே உள்ள போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இது பார்த்து ஒரு பிகினர் லெவலில் லேர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து எக்ஸ்பர்ட் மாஸ்டரிங்லாம் பண்ணணும். நீங்கள் சில அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ திங்க் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து மந்த்லி ஆர் இயர்லி ஆகிடும். ஆனால் வந்து நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிகினர் லெவலில் வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லாமல் ஒரு சிலர்லாம் பிகினர் ஒரு சிலர் கொடுப்பாங்க அண்ட் ஒரு சிலர் வந்து கொடுக்க மாட்டாங்க, பெய்டாக இருக்கும். ஆனால் ஐ திங்க் வந்து நீங்கள் இது பே பண்ணுறது வந்து ஓகே தான். ஸோ நீங்கள் இதில் வந்து பே பண்ணி படிக்கிறதுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். உங்கள் ஜாபுக்குமே வந்து நீங்கள் பேட்ச் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்கள் கம்பெனி சைடுமே எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், நெட்வொர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷன், வெப் ஹேக்கிங் ஃபண்டமெண்டல்ஸ், கிரிப்டோகிராஃபி, த்ரெட் அண்ட் வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், பேசிக் கம்ப்யூட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இந்த மாதிரி லாட் திங்ஸ் வந்து இந்த ட்ரையாக்மி பிளாட்ஃபார்மில் இருக்குது அவைலபிளாக. நீங்கள் வந்து இதை வந்து இது வந்து ஒரு பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஓகே. நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், இது வந்து ஃபுல்லாக வந்து பேசிக்னு சொல்லித்தராங்க அப்படின்னா வந்து நான் ரெடி. ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து பேசிக்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போ நான் வந்து ட்ரையாக்மில் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஐ திங்க் இது ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, டாப் 17க்கு வந்துட்டேன். ஸோ இந்த லாஸ்ட் நான் ஒரு 1 month பிஃபோர் பார்க்கும்போது டாப் 3ல இருந்தேன். இது வந்து மாறினே இருக்கும். ஏன்னா புது மிஷின் வந்து ஆன்லைனில் அவைலபிளாகவே இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ண தான் வந்து நீங்கள் டாப்பில் வருவீங்க. டாப் 3 அண்ட் தென் டாப் 2ல இருந்து நினைக்கிறேன். ஆனால் பார்த்தீங்களா டாப் 17 வந்துட்டேன். ஸோ எவ்ரி வந்து வீக்ஸ் வந்து புது மிஷின்ஸ் வரும், புது லெவல்ஸ் அன்லாக் பண்ணுவாங்க. அண்ட் புது ஃப்ரீ மிஷின்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் 30 ரூம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் டாப்பில் வந்து வருவீங்க. இது வந்து குளோபலி. ஸோ இத்தனை பேரில் வந்து நான் வந்து டாப் 17th வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது மூலிமா என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பேட்சஸ் கிடைக்கும். ஸோ இங்கே பேட்சஸ். ஸோ இத்தனை ரூம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 30 ரூம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஷோ மோர் கூட்டம் நிறைய ஷோ ஆகும். ஸோ பார்த்தீங்களா நானுமே வந்து ஐ ஸ்டில் லேர்னிங். நான் எதுவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டில் வந்து டெக்னாலஜி வந்து எவ்வளோ ஆகினே இருக்குது, நீங்களே வந்து அப்டேட் ஆகினே இருக்கும். ஸோ இது மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்குது. அண்ட் இது மாதிரி தான் சொல்லித்தராங்க.
அண்ட் இது மாதிரிலாம் நீங்கள் உங்கள் ஜாப் சைட் போகும்போது இது மாதிரி லேர்ன் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய கம்பெனிஸுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து ட்ரையாக் மேலே ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்களா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஜாபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபைலுக்காக வந்து இது தெரிஞ்சுக்காதீங்க, இதில் நிறைய விஷயம்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் லெவல் 7 பேட்ச் 74 அண்ட் தென் கண்ட்ரி வந்து இந்தியா. இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஸோ நீங்கள் தான் சொல்லணும், இந்த இது மேற்கொண்டு வந்து பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ரையாக்மி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்ட் த பாக்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய மிஷின்ஸ் இருக்கும், நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து 2 டேஷ்போர்ட் இருக்கும். ஒன்று வந்து academy.actthebox இருக்கும், இன்னொன்று வந்து app.actthebox இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து அகாடமியில் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க பேசிக்ஸ்லேருந்து. அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு கியூப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த கியூப் பார்த்தீங்களா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு 4 or 10 கியூப்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கியூப்ஸ் வச்சு நீங்கள் மிஷின் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அகாடமி நான் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 10 கியூப்ஸ் or 5 கியூப்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மிஷின் சால்வ் பண்ணி கியூப்ஸ் ஒரு மிஷின் சால்வ் பண்ணால் உங்களுக்கு வந்து கியூப்ஸ் கொடுப்பாங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு மிஷினில் போயிட்டு எத்தனை கியூப்ஸ் அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு வந்து, அப்போ தான் உங்களுக்கு லேர்ன் புரியும். ஸோ இது எல்லாமே மாடியூல்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வந்து 100 கியூப்ஸ் வேணும் உங்களுக்கு வந்து. ஸோ ஃப்ரீ ஃபயரில் வந்து நீங்கள் டைமண்ட் டாப் அப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கியூப்ஸ் வந்து நீங்கள் டாப் அப் பண்ணணும். அது வந்து நீங்கள் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும். இத்தனை கியூப்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வாங்கி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து இப்போ ரியல் டைம் சினாரியோ கொண்டு வராங்க. ஸோ ரியல் டைமில் வந்து ஒரு சிவி எக்ஸ்பெக்ட் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து இவங்க க்ளவுட் சர்வரில் வந்து ஒரு மிஷின் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க வெல்லபிளாக வந்து. நீங்கள் வந்து அந்த சிவி படி நீங்கள் ஆக்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவுமே எனக்கு பிடிச்சிருது, ஆனால் வந்து பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் காலேஜ் தான் படிக்கிறேன், அதனால் நான் வந்து ஃப்ரீயாக்கிறத மட்டும் சால்வ் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ் முடிச்ச வந்து எனக்கு 10 கியூப்ஸ் வந்துச்சு. ஸோ இது வியூ கொடுக்குறேன். இது 10 கியூப்ஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 10 கியூப்ஸ் கொடுத்து வாங்கிட்டு லோட் ஆகிட்டு வரட்டும். அண்ட் தென் ஹேக்கிங் WordPress இது 20 கியூப்ஸ் வேணும். லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சிங்கன்னா வந்து அதுக்கு ஒரு 10 கியூப்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கியூப் வச்சு வாங்கிக்கணும். ஸோ இந்த அன்லாக் கொடுத்தீங்கன்னா வந்து அன்லாக் ஆகிடும். உங்களுக்கு வந்து சஃபிஷியண்டான கியூப் இருந்தாலும் அன்லாக் ஆகும். அரல்ஸ் வந்து டாப் ப்ரீமியம் போயிட்டு நீங்கள் வந்து டாப் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நிறைய முடிச்சிருக்கேன் அகாடமிஸில் வந்து. ஸோ ஒன்றுமே லோட் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ வே ஆஃப் திங்கிங் த ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இஸ் மேசிவ். இட் would be impossible for any one person to learn everything. Let us take the following example. ஸோ யாராலுமே எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியாது, ஆனால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து லேர்ன் பண்ண முடியாதுன்றதெல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்மோட அப்ஜெக்டிவ் கொடுத்துருவாங்க லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் வந்து எப்படி லேர்ன் பண்ணணும், ஒரு விஷயமே வந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்க் கம்ப்ளீட் அந்த நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்து அது நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். நீங்கள் படித்து பார்த்து கொடுங்க, அப்படியே வந்து என்ன தோணும் கொடுக்கக்கூடாது. ஸோ இதில் இருக்கிறத படிச்சுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மார்க் கம்ப்ளீட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ சிலர்ல டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு மிஷின்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ டிக் போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஹேக்கிங் மிஷின்லாம் எடுக்கிறீங்க அண்ட் தென் அந்த மாதிரி இதெல்லாம் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து மல்டி கொஷின்ஸ் மாதிரி இல்லாமல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுத்து அது என்னன்னு கேட்பாங்க. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் வந்து அகாடமிக்கு போவோம். ஐ திங்க் ஸோ இதுலேயும் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் உள்ள வந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அஃபென்சில் வந்து 10% முடிச்சிருக்கேன், டிஃபென்சில் 6% முடிச்சிருக்கேன், ஜென்ரல் வந்து 15% முடிச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தென் மற்றது எல்லாமே வந்து ப்ரீமியம் வெர்ஷன்ஸ். ஸோ நான் வாங்கலை ப்ரீமியம் எல்லாமே. ஸோ நீங்கள் இதுக்கும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க ப்ரோ. ஸோ இது வந்து நான் கற்றுக்க லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா வந்து உங்களுக்காக ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எப்படி வந்து ஃபஸ்ட்டு பிகினராக உள்ளே வரணும், இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்லித்தரேன். இது வந்து என்ன வீடியோ அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது அவைலபிளாக, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் வந்து இது. ஸோ அடுத்து என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் ஸோ இதில் நிறைய மிஷின்ஸ் இருக்குது, நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செலவு பண்ணுறது தப்பு இல்லை. இது வந்து ஒரு 500 or 600 இருக்கும் சம்திங், தெரியாது. நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா வந்து தாராளமாக லேர்ன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்டேட்னு வந்துருக்கு. அப்டேட்னா புதுசாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளே போய் காட்டுறேன். இதில் எக்ஸாம் எதாவது நான் ஷோ பண்ணலாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்.
சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். இதில் எக்ஸாம் கொஷின்ஸ் தான் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா என்னென்ன கமெண்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருவாங்க. நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ ஐபினா என்ன, நெட்ஷாட்னா என்ன, எஸ்எஸ்னா என்ன, அண்ட் தென் மிஷின்மே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு லினக்ஸ் என்விரான்மெண்ட் வந்து அவங்களோட க்ளவுடில் வந்து லோட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தான் வந்து உங்களை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை ரன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா வந்து டெர்மினேட் ஆகிடும். ஸோ இங்கே என்னென்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து. நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து உள்ளே போய் லாகினாக யூஸ் பண்ணணும். அண்ட் இதுலேயுமே வந்து நீங்கள் VPN டெவலப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் VPN கம்ப்ளீட் கனெக்ஷன் ஃபைல். நீங்கள் VPN டெவலப் பண்ணிட்டு அண்ட் தென் ஓப்பன் VPN மூலமாக கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே வந்து மிஷின் சால்வ் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் வந்து உங்களால் முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் VPN டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் ஃபர்தராக வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது கொடுத்தோடனே ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் தென் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பான் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி அதுக்கான மீனிங் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு மிஷின் தான் நீங்கள் ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அண்ட் தென் சீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்களா ஃபைண்ட் அவுட் த மிஷின் ஹார்ட்வேர் நேம் அண்ட் சப்மிட் த ஆன்சர். ஸோ ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த VPN மூலிமா நீங்கள் லாகின் பண்ணிட்டு ஒரு ஐபி கொடுத்துருவாங்க. அந்த ஐபியை வந்து இங்கே போட்டு ஆர்எல்ஸ் மிஷின் நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, இந்த மிஷின் மூலிமா மிஷின்குள்ளே போயிடுவோம், சிஸ்டம்குள்ளே போயிட்டு அண்ட் தென் அங்கே உள்ள ஃபர்தராக போயிட்டு என்ன மிஷின் என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே சப்மிட் கொடுப்பீங்க. சப்மிட் கொடுத்தோடனே கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து க்ரீன் டிக் வந்துட்டு ஓகே அப்படி வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கேளுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்காக வந்து ஒரு ஐடி கிரியேட் பண்ணி சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் எப்படிலாம் பண்ணோம் அந்த மாதிரி அதுமாதிரி ஒன்றுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து வீடியோவாக லேர்ன் பண்ணிக்கிட்டு தியரிட்டிக்காக லேர்ன் பண்ணிட்டு அண்ட் ஆக்ட் த பாக்ஸ் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் தியரியாக கொடுத்துருவாங்க. ஸோ என்னெல்லாம் என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துருவாங்க. அண்ட் இது படிச்சுட்டு எப்படி ஆக்ட் பண்ணணும் அந்த இதில் வந்து ஒரு ரியல் டைம் வந்து நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. ஸோ ஒரு மிஷின்ஸ் இருக்கும், சர்வர் இருக்கும், VPNல கனெக்ட் பண்ணுவீங்க, கான்ஃபிகர் பண்ணுவீங்க, அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஆக்ட் த சர்வர். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துமே கற்றுப்பீங்க. இதில் வந்து நீங்கள் மணி செலவு பண்ணி நீங்கள் நிறைய மிஷின்ஸ் வாங்கி கற்றுக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களை லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே பர்ச்சேஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து அகாடமிக்கல் சைட். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கணும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து academy.actthebox.com. இது வந்து லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ ஒரு சர்டிஃபிகேஷனுமே இருக்குது இதில் வந்து. வேர் இஸ் மை ஓகே எக்ஸாம்ஸ். ஸோ இங்கே ஓகே. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து சர்டிஃபிகேஷனே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்ட் த பாக்ஸ் சர்டிஃபைட் பென்ட்ரேஷன் டெஸ்டிங் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இது வந்து ஒரு கோர்ஸ். இதை முடிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதுக்கான வேலையுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் கம்பெனி சைடில் பொறுத்து இருக்கும். ஸோ ஏன்னா வந்து ஆக்ட் த பாக்ஸ் அகாடமி வந்து ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா வந்து வேலிட் தான். ஸோ இது நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் தென் STB சர்டிஃபைட் பக் பவுண்டி கோர்ஸ் இது இருக்குது. அண்ட் தென் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ப்ளூ டீமராக போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வெப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் எக்ஸ்பர்ட் ஒரு ரெட் டீமர் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் ஆக்ட் த பாக்ஸு. ஸோ இதுக்கான டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது, மை சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ ஓகே. ஸோ இது வந்து எப்போ அன்லாக் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் நிறைய மிஷின்ஸ் வாங்கி லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு 100% வந்துடும். ஆனால் அதுக்கு நிறைய வந்து கியூப்ஸ் வாங்கி ஏர்ன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃப்ரீயாக இருக்கிறது தான் முடிச்சிருக்காங்க. 23.1% தான் காட்டுது. அண்ட் தென் சர்டிஃபைட் பக் பவுண்டி 26%. ஏன்னா இது மட்டும் தான் ஃப்ரீ. அண்ட் தென் டிஃபென்ஸில் 16%. மற்றதுக்கெலாம் போனோம் அப்படின்னா வந்து என்கிட்ட ப்ரீமியம் கேட்டுச்சு, நான் வந்து பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நான் வேற எதுக்கும் ஒன்று போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ட்ரெண்டிங்கில் வந்து. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ட்ரையாக் மீனா என்னன்னு பார்த்துட்டோம். அண்ட் தென் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஆக்ட் த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆக்ட் த பாக்ஸ் வந்து ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஃபுல்லி வந்து ஒரு ரியல் டைம் மிஷின் இருக்கும், ஒரு வல்லபிளான மிஷின் இருக்கும். நீங்கள் ரியல் டைமில் வந்து ஐபி மூலிமா ஒரு ஐபி வச்சு நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஆக்ட் பண்ணுவீங்க. இது actthebox.com. இது வந்து ஃபுல்லி ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன். லைவாக நீங்கள் பண்ணுவீங்க, ஒரு ஐபி வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அண்ட் தென் ஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுவீங்க. அண்ட் இது அகாடமின்றது வந்து ஃபுல்லி லேர்னிங்.
ஒரு பிகினர்லேருந்து எல்லாமே லேர்ன் பண்ணிப்பீங்க. இது லேர்னிங், இது ஹேக்கிங். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் லாகின்ஸ் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்து தெரியும், உங்கள் டார்க் ஸ்பாட் இருக்கும், உங்கள் ஈவில் பார்த்தா இருக்கும், டிஃப்ரெண்ட் யூஸ் அண்ட் நேம் பார்க்குறது வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் தென் லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து wellab.com. ஸோ இது என்ன wellab.com? ஸோ முன்ன பார்த்த ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து பெய்ட் வெர்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து பெய்ட் பண்ணி வாங்கி எக்ஸ்பெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த wellab-ன்றது என்னன்னா வந்து ஒரு பழைய எப்படி சொல்றது, ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ட்ரையாக்னி அந்த ஆக்டிவ்பாக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து wellab-ல வந்து ஒரு பக்கை வச்சோ வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பிகினராக உள்ள வரீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வச்சு ஆக்ட் பண்ணி நீங்கள் கற்றுப்பீங்க. wellab வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, காலெக்ஷன் லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஸோ நான் வந்து இந்த மிஷினுக்குள்ளே போகிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு ISO இமேஜோ வந்து இருக்கும். ஸோ நீங்கள் விர்ச்சுவல் மிஷினை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா 825 MB .OVA ஓப்பன் விர்ச்சுவலைசேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் வந்து நியூ கொடுத்து ஆட் கொடுத்து பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மிஷின் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஐபி இருக்கும், ஒரு ஐபி வெப்சைட்டோ வந்து ஏதோ ஒரு SH லாகின் போட்டு ஏதோ ஒன்று ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை எப்படி ஆக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இதில் இந்த மாதிரி லைவாக வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான வாக்கு வேணும் அப்படின்னா வந்து இதுலேயும் வந்து கமெண்ட்ஸில் wellab சீரிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு போடுங்க. நான் வந்து இந்த வீடியோஸ்மே சொல்கிறேன். ஸோ இதில் நிறைய ஆப்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஸோ 17-18 மிஷின் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ்லேருந்து வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் இது பக்கமே வந்து வரதில்லை. ஏன்னா வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய வந்து காலேஜ் அகாடமி சைடும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து நான் இதுவும் வந்து நிறைய வந்து இப்போ பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி புது அட்வான்ஸ் ஸ்டெப்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் நான் வந்து இது எப்படி வந்து ஒரு வெப்சைட்டை பார்த்தோன்னே அது எப்படி ரன் ஆகுது, ஸோ இந்த டார்கெட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அந்த அது எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ அதை நான் எப்படி சொல்கிறேன், அது நீங்கள் எப்படி திங்க் பண்ணணும், அந்த கேபபிலிட்டி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது இந்த சீரிஸ் சொல்கிறேன். wellab சீரிஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து wellab ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வீக்லி ஒரு வீடியோ வந்து வந்துடும். wellabல வந்து ஒரு புது மிஷின் வந்து நாம வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் ட்ரையாக்னி ஆக்டிவ்பாக்ஸுமே வந்து நான் சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும், அண்ட் தென் எப்படி நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது சொல்லித்தரேன். அண்ட் தென் PicoCTF. ஸோ என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். PicoCTF வந்து இதுலேயே வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. PicoCTF சைபர் செக்யூரிட்டி காம்படிஷன். ஸோ இதில் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து காம்படிஷன் இருக்கும். ஸோ இதில் வின் பண்ணுறவங்க வந்து நிறைய பீக்குக்கு போகிறாங்க. ஸோ நிறைய ஜாப்ஸ்மே வந்துடும். நீங்கள் ஒரு டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் தென் வின் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு நிறைய ப்ரைஸஸ் இருக்குது, அந்த நிறைய ரெப்புடேஷன்ஸ் இருக்குது, உங்களை வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இங்கே லேர்னுக்கு பார்த்தீங்களா, இங்கே லேர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ரிசோர்ஸ் அவங்களே வந்து கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்காக நிறைய ஓப்பன் சோர்ஸ் யூடியூப் வீடியோஸ்மே நிறைய இருக்குது. ஆன்லைன் லெக்சர் சீரீஸ், வாட்ச் யுவர் மந்த்லி யூடியூப் லெக்சர் சீரீஸ் இன்டூ சைபர் செக்யூரிட்டி பிரின்சிபல்ஸ். ஸோ அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லேர்னிங் கைட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ப்ரோ, CTF என்னன்னு தெரியல, ஸோ அதை பற்றின வீடியோ வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ நான் CTFலேயும் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் இந்த CTF வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். 1 minute guys, லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ PicoCTF லாகின் ஆகிட்டோம். ஸோ அண்ட் தென் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இந்த PicoCTFன்றது யாருன்னா வந்து கேப்சர் த ஃப்ளாக் வந்து ஒரு காம்படிஷன் வந்து வேர்ல்டு வைடில் நடத்துவாங்க. இது எதுக்குன்னா வந்து ஸோ ரியல் டைம் வெப்சைட் ஆக்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளாக்னா என்னது, ஒரு கர்லி பேசிஸ்க்குள்ளே ஒரு ஆன்சர் மாதிரி வச்சுருவாங்க. ஸோ ஆஸ்கி டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து வெப்சைட்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு இமேஜுக்குள்ளேயோ இல்லை வீடியோக்குள்ளேயோ வந்து பைண்ட் பண்ணி வச்சுருவாங்க. எங்கே எம்பெட் பண்ணி என்கிரிப்ட் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம டாஸ்க் என்ன அப்படின்னா வந்து அந்த என்கிரிப்டான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஸோ இது வந்து ஒரு கோடிங் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வந்து பைனரி ரிலேட்டடாக இருக்கலாம். இதில் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதில் எக்ஸ்பர்ட் ஆகிறீங்க அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த PicoCTF பற்றி நம்ம போக ஒன்று நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து PicoCTF வீடியோஸும் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து அதை போட வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ PicoCTF பற்றியும் போடுறேன். அண்ட் இதுலையுமே வந்து நான் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதோட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே லேர்ன்னா வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து
பிகோ ஜிம்னு வரும். ஸோ இது பிகோ ஜிம் வந்துச்சா, ப்ராக்டிஸ் பிகோ ஜிம். ஸோ பார்த்தீங்களா, பிகோ ஜிம்குள்ளே வந்துட்டேன். அண்ட் தென் இதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஆல் கேட்டகரிஸ் வந்து 377 இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். வெப்பில் 59 இருக்குது, கிரிப்டோகிராஃபி 62. ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு உங்களால் வந்து நிறைய டஃப்பான ப்ராப்ளம் சால்விங் தான் வச்சுக்கோங்க. ஸோ பைத்தானில் ப்ராப்ளம் சால்விங் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் ஹேக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் சால்விங் தான் இது எல்லாமே. வெப்பில் வந்து 15 முடிச்சிங்க அப்படின்னா வந்து இதோட என் பாயிண்ட்ஸ், லூப்ஸ் அண்ட் எங்கெல்லாம் ஒளிவிப்பாங்க, இந்த மாதிரி இடன் ஏரியாஸ்லாம் இருக்குது வெப்சைட்டில் வந்து, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான இதெல்லாம் கற்றுப்பீங்க. வெப்னால் வந்து வெப்பில் என்னென்ன ஆக்ட் பண்ணுவோம், அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணுவீங்க. வெப்பில் வந்து கிரிப்டோகிராஃபிங் கேட்டால் நிறைய வந்து என்கிரிப்ட் டேட்டா இருக்கும், டிகிரிப்ட் பண்ண நிறைய யூஸ் பண்ணுவீங்க. ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஃபாரன்சிக்ஸில் வந்து ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க, இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜில் வந்து எப்படிலாம் டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. ஜென்ரல் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் எப்படி வந்து டார்கெட் அப்ரோச் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கலாம். பைனரி எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் 0s and 1s பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்குமே வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. ஐ திங்க் ஸோ டீமுக்கு 5 பேர் இல்லை 6 members போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படி தான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணலாம். ஒரு 1 day 2 day கொடுத்துருவாங்க டைமு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் எத்தனை மிஷின் சால்வ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் டாப் 3 வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பல்க் ப்ரைஸ் எல்லாமே லேப்டாப்லையுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ சிடிஎஃப் வந்து வேர்ல்டில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன். ஸோ ஹேக்கிங்கான ஃபெஸ்டிவல்லே சொல்லலாம் சிடிஎஃப் வந்து. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மிஷினை வந்து காட்டுறேன், ஒபீடியன் கேட். ஐ திங்க் ஸோ இதான் நினைக்கிறேன். ஸோ இதை கொடுத்தவொடனே லோட் ஆகிட்டு உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. The file is a flag in plain sight aka in the clear and then download. ஸோ இது கொடுத்தா டவுன்லோட் ஆகிடும். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ஓகே. ஸோ இது வந்து அந்த ஃப்ளாக் எப்படி இருக்கணுன்றதுக்கான எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட் மாதிரி ஃப்ளாக் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, டவுன்லோட் ஃப்ளாக் இது கொடுத்தா இதாகிடும் நினைக்கிறேன். ஸோ இன்ஸ் கொடுத்துருவாங்க. எனி இன்ஸ் அபவுட் என்டரிங் a command into terminal such as next one will start with the dollar everything after the dollar sign will be typed. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து எப்போ டாலர் சைன் அப்படி தான் இருக்கும். அது நம்ம இன்ட்டு வந்து டு கெட் த ஃபைல் அக்சசபிள். டப்ளிகேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு கமெண்ட் லைன் டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ளே பிளாட்ஃபார்ம் ஒரு லிங்க் மட்டும் இருந்தால் போதும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த ஃபைலு இமேஜோ ஏதோ ஒன்று. அண்ட் தென் மேன்னா வந்து மேனுவல். ஒரு கமெண்ட் தெரியல அப்படின்னா வந்து நம்ம லினக்ஸ் சீரிஸ் சொல்லியிருப்போம். ஸோ மேன் கமெண்ட் வந்து எதுக்கு ஜெனரலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினுமே ஒரு இதுக்குமே வந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சிலதுக்கு வந்து இன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு மிஷின் ஆக்ட் பண்ணி ஃப்ளாக் எடுத்த அப்புறம் இங்கே வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து சப்மிட் ஆகிடும், சப்மிட் ஃப்ளாக் கொடுத்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கான வாக்குரிமையை கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி வீக் வந்து ஒரு மிஷின் வந்து கொடுக்க பார்க்குறேன். ஸோ ஈச் வீக் வந்து ஒரு ட்ரையாக்மி அண்ட் ஆக்டிவ் பாக்ஸ் அண்ட் தென் பிகோ சிடிஎஃப் அண்ட் தென் ஒரு வல்லப். ஸோ எவ்ரி வீக் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவாக போடுங்க ப்ரோ அப்படின்னாலே ஓகே, ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ ட்ரையாக்மிக்கு ஒரு பிளேலிஸ்ட், ஆக்டிவ் பாக்ஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட், வல்லப்க்கு ஒரு பிளேலிஸ்ட் அண்ட் தென் பிகோ சிடிஎஃப் ஒரு பிளேலிஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண உங்கள் ஹேக்கிங் ஸ்கில்ஸ் வந்து உங்களையே அறியாமல் வந்து இம்ப்ரூவ் ஆகினே இருக்கும். ஸோ பெரிய ப்ராப்ளம் பார்த்தா கூட நீங்கள் வந்து பயப்பட மாட்டீங்க. ஸோ இவ்வளோ தானா, இது ஆக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. அண்ட் தென் ஒரு குருவே மிஞ்சிடலாம். ஸோ பாருங்கள், இது எல்லாத்துமே நீங்கள் என்ன பண்ணலாம், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு அக்கௌண்ட் வந்து சைன் அப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தேவையில்ல, நீங்களே வந்து சைன் அப் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்காமல் நீங்களே வந்து கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி இல்லை ஹேக்கிங் வந்து எதாவது வீடியோஸ் தேடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.